ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 2 தக்காளி போட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் 1/2 ஸ்பூனு, அது பொரிஞ்சதும் ஜீரகம் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு சோம்பு, அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 6-7 பல் வெள்ளை வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அறுத்து போட்டு நல்லா வணக்கும். அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். கத்திரிக்காய் நல்லா வணங்கின உடனே ஒரு நெல்லிக்காய், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு, நல்லா வணங்கினோடனே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அதை வச்சிடணும். ஊற்றி அளவாக உப்பு போட்டு ஒரு கிண்டி அரைச்சி வச்ச தேங்காயும் தக்காளியும் அதில் போட்டு ஒரு கிண்டி அளவாக தண்ணி ஊற்றி உப்பு காரமெல்லாம் போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு குக்கரை மூடி ஆவி வந்தோடனே விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தால் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி.